வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நாம கேட்க போற கதை வல்லவன் பட்டினத்து மல்லன். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வல்லவன் பட்டினம் என்ற ஊரில் திண்ணன் என்றொரு பலவான் இருந்தான். திண்ணன் என்ற பெயரை கேட்டாலே அந்த வட்டாரத்தில் உள்ள தீயவர்கள் அஞ்சுவார்கள். திண்ணன் நல்ல உடற்கட்டு உடையவன். நாள்தோறும் விடாமல் செய்து வரும் பயிற்சியினால் அவன் தன் உடல் வலிவை காப்பாற்றி வந்தான். வீரர்களுக்கு உரிய பல அருங்கலைகளில் அவன் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தான். மற்போரிலும் சிலம்பம் ஆடுவதிலும் அவன் மிகுந்த புகழ் பெற்றிருந்தான். திண்ணன் இருந்ததால் வல்லவன் பட்டினத்தில் திருட்டு பயமே அற்று போயிருந்தது. அவன் கைப்பிடியில் சிக்கி உயிரை விட்டுவிடக் கூடாதென்று திருடர்கள் அந்த பக்கமே தலை காட்டாமல் இருந்தார்கள். திண்ணனிடம் ஒரு நாள் ஒரு மனிதன் வந்து சேர்ந்தான். அவன் தன் பெயர் பஞ்சப்பன் என்று கூறினான். இந்த பஞ்சப்பன் என்ற மனிதன் பார்ப்பதற்கே ஒடிந்து போன முருங்கை போல் தோற்றமளித்தான். ஊதினால் சாய்ந்துவிடும் புல்லரும்பு போல் இருந்தான். எலும்பே வடிவமாக இருந்த அந்த மனிதன் திண்ணனிடம் வந்து தன்னை வைத்து காப்பாற்றும்படி வேண்டினான். திண்ணனுக்கு பஞ்சப்பனை பார்த்தபோது இரக்கமாக இருந்தது. தான் காப்பாற்றாவிட்டால் அவன் இறந்து போக வேண்டியதுதான் என்று எண்ணினான். ஆகவே அவனை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். பஞ்சப்பனுக்காக திண்ணன் அதிகமாக செலவு செய்ய வேண்டி இருக்கவில்லை. ஓர் இட்லிக்கு மேல் அவனால் சாப்பிட முடியாது. 2 கவளம் சோற்றுக்கு மேல் அவன் தொண்டையில் இறங்காது. உணவு செல்லாததால் உடலிலும் வலுவில்லாமல் இருந்தான் பஞ்சப்பன். பிறவிலேயே அவனுக்கு இந்த மாதிரி கோளாறு இருந்ததால் பின்னால் அவனால் தன் உடலை வளப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. பஞ்சப்பன் வலிமை சிறிதுமற்றவனாக இருந்தும் அவன் வந்த பிறகு திண்ணனின் புகழ் பெருகியது. புகழ் காரணமாக அவனுக்கு செல்வமும் குவிந்தது. எல்லாம் பஞ்சப்பன் வந்த நல்ல நேரத்தின் பலன்தான் என்று திண்ணன் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். திண்ணனுடைய புகழ் பெருகுவதற்கு பஞ்சப்பனும் ஒரு வகையில் ஓரளவு உதவியாயிருந்தான் என்று சொல்லலாம். ஓங்கி வளர்ந்த திண்ணனுக்கு பக்கத்தில் பஞ்சப்பன் நிற்கும்போது திண்ணனுடைய உடலின் தோற்றம் மிகுந்த எடுப்பாக தோன்றியது. பீமசேனன் மாதிரி அவன் காட்சியளித்தான். திண்ணன் பின்னால் வரும்போது பஞ்சப்பன் சிறிது தூரம் முன்னால் கட்டியங்கூறி கொண்டு போவான். மாவீரர் திண்ணன் வருகிறார், மல்லிலே வெல்லும் மாவீரர் வருகிறார். யானையை அடக்கும் ஐயன், சிங்கத்தை வெல்லும் சீரியர், புலியை புறங்காணச் செய்யும் போர் வீரர், மாவீரர் திண்ணன் வருகிறார் என்று உரத்த குரலில் அவன் கட்டியங்கூறி கொண்டு செல்வதை பார்த்தாலே கலங்க வேண்டும். பஞ்சப்பன் கட்டியங்கூறுவதோடு மட்டும் தன் வேலையை நிறுத்திக் கொள்ளவில்லை. திண்ணனுடன் போட்டியிட வரும் வீரர்களை ஆராய்வதிலும் அவர்கள் கையாளும் சூழ்ச்சிகளை தெரிந்து கொள்வதிலும் திறமை மிக்கவனாக இருந்தான். அவனால் திண்ணன் பலமுறை முன்னெச்சரிக்கை அடைந்து போட்டிகளிலேயே வெற்றி பெற்றிருக்கிறான். ஒரு முறை திண்ணனோடு மல்புரிய வந்த ஒரு வீரன் தன் கையில் மிளகாய் பொடியை தடவிக்கொண்டு வந்திருந்தான். போரிட்டு கொண்டிருக்கும் போதே தன் கையை திண்ணனுடைய கண்ணில் வைத்து அழித்து தேய்த்தால் கண்ணெரிச்சல் தாங்க முடியாமல் திண்ணன் திரணுவான். அப்போது தான் வெற்றியடைந்து விடலாம் என்று அந்த போர் வீரன் எண்ணியிருந்தான். ஆனால் பஞ்சப்பனுடைய மூக்கில் அந்த மிளகாய் பொடியின் வாசம் பாய்ந்து விட்டது. அவன் மல்புரிய வந்த வீரனை கையை நன்றாக தேய்த்து கழுவி விட்டு வரும்படி கட்டளையிட்டான். அன்று போரில் திண்ணனை வென்றான். மற்றொரு முறை போர் புரிய வந்த வீரன் ஒருவன் தன் கார் பெருவிரல் நகங்களை ஊசி போல் கூராக சீவி விட்டு கொண்டு வந்திருந்தான். மல்லுக்கட்டு நிற்கும்போது பெருவிரலால் திண்ணனை குத்தி வருந்தச் செய்து எளிதாக வெற்றி பெற வேண்டும் என்பது அவன் திட்டம். பஞ்சப்பனின் கூரிய கண்கள் அந்த கூரான நகங்களை கண்டுபிடித்து விட்டன. அவன் உடனே ஒரு சிறு பேனா கத்தியை எடுத்து வந்து அந்த கூரான நகங்களை சீவி எறிந்து விட்டான். அத்தோடு வந்த வீரனின் திட்டம் தவிடு பொடியாகிவிட்டது. அவன் மல்லுக்கே நில்லாமல் ஓடி போய்விட்டான். இப்படி பல முறை திண்ணன் வெற்றி பெற பஞ்சப்பனுடைய அறிவு பயன்பட்டிருக்கிறது. ஆனால் திண்ணன் இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கவில்லை. ஒரு நாள் பஞ்சப்பன் ஏதோ தவறு செய்து விட்டான். அந்த தவறு திண்ணனுக்கு பெரிதாகப்பட்டது. அதனால் கோபமடைந்த திண்ணன் பஞ்சப்பனை தன் வீட்டை விட்டு விரட்டி அடித்து விட்டான். பஞ்சப்பனும் திண்ணனுடைய கோபத்தை பொறுக்க முடியாமல் ஓடிவிட்டான். அவன் போனது பற்றி திண்ணன் சிறிது கூட கவலைப்படவில்லை. தனக்கு ஒரு மெய்காப்பாளன் போலவும் சிறந்த அமைச்சன் போலவும் விளங்கிய ஒருவனை விரட்டிவிட்டோமே என்று அவன் சிறிது கூட எண்ணி பார்க்கவில்லை. பஞ்சப்பன் போன பிறகு அயலூரிலிருந்து வல்லவன் பட்டினத்துக்கு ஒரு பயில்வான் வந்திருந்தான். அவன் தன்னுடன் போட்டிக்கு வர திண்ணன் ஆயத்தமா என்று சவால் விட்டழைத்தான். எந்த சவாலையும் திண்ணன் மறுத்து தள்ளியதில்லை. மற்போர் நடைபெற ஏற்பாடாயிற்று.
ஊர் பொதுவெளியில் போட்டி நடந்தது. நூற்றுக்கணக்கான மக்கள் போட்டி காண குழுமியிருந்தார்கள். அயலூர் பயில்வானும் திண்ணனும் அந்த மல்லரங்கில் வந்து நின்றது 2 பெரிய யானைகள் ஒன்றோடொன்று மோதி சண்டையிட முனைந்து நிற்பது போல் இருந்தது. 2 பேரும் தோள் தட்டி தொடை தட்டி ஆர்ப்பரித்து பாய்ந்தனர். ஒருவரை ஒருவர் கையினால் பிடித்து கையை முறுக்கினர். தோளிலே தோளை அழுத்தி சாய்க்க முயன்றனர். கட்டி கொண்டு புரண்டனர். கட்டி புரளத் தொடங்கியவுடன் இடுப்பில் பல ஊசிகள் குத்துவதைப் போல் உணர்ந்தான் திண்ணன். வழி தாழாமல் பிடி நழுவியவுடன் திண்ணனை கீழே தள்ளி சாய்த்து விட்டான் அந்த பயில்வான். தவறான ஆட்டம் என்று சொல்ல திண்ணன் வாய் திறக்கும் முன் அந்த பயில்வான் தன் கையை திண்ணனுடைய வாய்க்குள் திணித்து அவனை பேச விடாமல் செய்துவிட்டான். திண்ணன் கீழே சாய்ந்து விட்டதை, அவ்வளவு விரைவில் சாய்ந்து விட்டதை கண்டு உள்ளூர் மக்கள் வந்திருந்தனர். நல்லதொரு பந்தயத்தை பார்க்க வந்த பலர் சப்பென்று போன இந்த போட்டியைக் கண்டு ஏமாற்றம் அடைந்தனர். தீயவர்கள் சிலரோ திண்ணன் சாய்ந்ததை பெரு வெற்றியாக கருதி சீட்டியடித்து கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். அயலூர் பயில்வானே வெற்றியடைந்ததாக அறிவிக்கப்பட்டது. அவனுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்ணன் என்றுமில்லாத அவமானத்துடனும் குன்றிய மனதுடனும் வீட்டுக்கு திரும்பினான். திண்ணனை எளிதாக வெல்ல அந்த அயலூர் பயில்வான் செய்த சூழ்ச்சிதான் இது. தன் இடை துணிக்கு பின்னால் பல சிறு ஊசிகளை பொருத்தி இருந்தான். உடலோடு உடல் சேர்த்து அழுத்தும் போது எதிரியின் உடலில் அவை குத்துமாறு அமைக்கப்பட்டிருந்தன ஊசிகள். இந்த சூழ்ச்சியை யாரும் கண்டுபிடிக்கவில்லை. இடையில் சூழ்ச்சிக்கு ஆளான திண்ணனும் அப்போதே சொல்ல முடியவில்லை. அப்போதே சொல்லியிருந்தால் அந்த அயலூர் பயில்வான் திண்ணனிடம் தப்பினாலும் ஊர் மக்களிடம் தப்பி போயிருக்க முடியாது. வெற்றி தோல்வி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஏற்பட்ட ஆரவாரத்தில் திண்ணன் தன் சொல் ஏறாது என்று கண்டு கொண்டான். பேசாமல் வீடு திரும்புவதை தவிர வேறு செய்யத்தக்கது ஒன்றுமில்லை. வீடு திரும்பும்போது தன்னுடன் பஞ்சப்பன் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று திண்ணன் எண்ணினான். இம்மாதிரியான சூழ்ச்சிகளை பஞ்சப்பன் எளிதாக கண்டுபிடித்து விடும் திறமையுள்ளவன். அவனை கோபித்து வீட்டை விட்டு துரத்தியது தன் தவறு என்று உணர்ந்தான் திண்ணன். அன்றே அவனை தேடத் தொடங்கினான். கருத்து: எவ்வளவு வலிமையுள்ளவர்களானாலும் துணையில்லாமல் ஒரு செயலை சிறப்பாக செய்ய முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.